ஹை ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க முழுக்க பிசினஸ் டிப்ஸ் உள்ள சேனல் தான். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கமாடிட்டியை பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணி அதில் உள்ள லாபத்தை எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கறது தான் டீப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பண்ணக்கூடியது ஃபார்மர் சைடுக்குள்ள எப்போ விளையுதோ அது எந்த மாதத்தில் அந்த கிராப் வருதோ அந்த மாதத்தில் போய் நம்ம அந்த ஃபார்மர்ஸ்ட்டை போய் டைரெக்டாக வாங்கி மேபி அதை வெளியே குடோன்னு பெரிய பெரிய வேர் ஹவுசஸ்லையும் வைக்கணும்னா வைக்கலாம். கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த மாதிரி உள்ள சில ஐட்டங்கள் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. சில ஐட்டங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் தான் வச்சாகணும். ஸோ அந்த பொருள் எந்த பொருள் எங்கே வைக்கலாங்கிறத நம்ம கரெக்டாக அனலிசிஸ் பண்ணிட்டு ரேட் அனலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்போர்ட்டட் வாண்டட் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக 20 to 30% கண்டிப்பாக ஏர்னிங் பண்ணலாம். அதுக்காக தமிழ்நாடு ஃபுல்லாவே பிரைவேட் கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. தமிழ்நாடு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு. எல்லாமே நிறைய இடங்கள்ல வேர் ஹவுஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்டாக் பண்றதுக்கு நமக்கு தேவை பணம். ஃபார்மர்ஸ்ல டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணும் போது அந்த சீசன்ல வரும்போது ரேட்டு கம்மியா இருக்கும். இதுக்கு மேபி ஆப்பிள் ஆகட்டும், வத்தல் ஆகட்டும், எல்லாமே உளுந்து இந்த மாதிரி உள்ள எல்லா ஐட்டங்களுமே நம்ம வாங்கி வச்சா லாபம் கிடைக்கும் கண்டிப்பா. ஸோ நல்ல விலை குறையும் போது ஸ்டாக் பண்றது. நம்ம இந்த வருஷம் இந்த பொருள் விலை குறையுது, இது இந்த வருஷம் ஸ்டெடியா இருக்கு, இது விலை கூடாதுன்னு அனலிசிஸ் பண்றது நம்ம பண்ணும்போது நம்ம பணத்துக்கு நல்ல மதிப்பீடு கிடைக்கும். நம்மளும் ஒரு பெரிய ட்ரேடரா உருவாகலாம், ஸ்டாக் ட்ரேடரா உருவாகலாம். ஸோ இந்த தொழிலை நல்ல பணம் வச்சிருக்கவங்க எடுத்து பண்ணுங்க, நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நல்ல விவசாயிகளுக்கு தோழனாவும் இருங்க, நல்லா ஸ்டாக் வச்சு வியாபாரம் பாருங்க. நன்றி. நான் விஜய் சேரன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.